ஈரோடு மாவட்டம் மூலப்பாளையம் அருகே தனியார் பள்ளிக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட விவகாரத்தில் அதே பள்ளியைச் சேர்ந்த 3 மாணவர்கள் டிஸ்மிஸ் செய்யப்பட்டுள்ளனர். மூலப்பாளையம் அருகே உள்ள தனியார் பள்ளிக்கு கடந்த 12ஆம் தேதி மின்னஞ்சல் மூலம் மர்ம நபர்கள் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தனர். இதனால் அதிர்ச்சியடைந்த பள்ளி நிர்வாகத்தினர் பள்ளிக்கு விடுமுறை அளித்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். தொடர்ந்து வெடிகுண்டு நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு சோதனை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அது பொய்யான தகவல் என்பது தெரியவந்துள்ளது. இது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணையில் அதே பள்ளியைச் சேர்ந்த 3 மாணவர்கள் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்து மின்னஞ்சல் அனுப்பியது தெரியவந்தது. இதையடுத்து மாணவர்கள் 3வரையும் டிஸ்மிஸ் செய்து பள்ளி நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. கோவையில் துக்க வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் படுகாயமடைந்து சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த மேலும் 2 பேர் உயிரிழந்தனர். கோவையைச் சேர்ந்த மூதாட்டி ஒருவர் கடந்த வியாழக்கிழமை வயது மூப்பு காரணமாக உயிரிழந்தார். அவரது உடல் ஃப்ரீசர் பாக்ஸில் உறவினர்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது. அப்போது ஃப்ரீசர் பாக்ஸுக்கு ஜெனரேட்டர் மூலம் மின்சாரம் கொடுக்க ஜெனரேட்டரில் பெட்ரோல் ஊற்றப்பட்ட போது திடீரென தீப்பிடித்து விபத்து நேரிட்டது. இதையடுத்து ஃப்ரீசர் பாக்ஸ் வைக்கப்பட்டிருந்த அறையில் 4 பேர் மாட்டிக்கொண்டதில் ஒருவர் உயிரிழந்தார். தொடர்ந்து 3 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மேலும் 2 உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரத்தில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. ராமேஸ்வரம், தங்கச்சிமடம், பாம்பன் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று முதல் கனமழை பெய்து வருகிறது. பாம்பன் பாலம் தேசிய நெடுஞ்சாலையில் மழைநீர் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். கனமழை காரணமாக ராமேஸ்வரத்திற்கு சுற்றுலா சென்ற பயணிகள் வெளியே செல்ல முடியாமல் வீடுகளிலேயே முடங்கி கிடக்கின்றனர். கரூர் மாவட்டம் மாயனூரில் பாசன வாய்க்காலில் இறங்கிய 1.5 வயது சிறுவன் தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மாயனூர் தென்கரை பாசன வாய்க்கால் கரையோரம் வசிக்கும் கணபதி சித்ரா தம்பதியின் 1.5 வயது மகன் நிஷாந்த் இன்று காலை சிறுவனுக்கு உணவூட்டிய நிலையில் சித்ரா வீட்டு வேலைகளை கவனிக்க சென்றுள்ளார். சிறிது நேரம் கழித்து சிறுவன் காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தவர் அக்கம் பக்கத்தில் தேடியுள்ளார். இருப்பினும் சிறுவன் கிடைக்காததால் மாயனூர் கதவணை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து தண்ணீர் வெளியேற்றம் கட்டுப்படுத்தப்பட்ட பிறகு சுமார் 1 மணி நேர தேடுதலுக்கு பின்னர் அப்பகுதி மக்கள் சிறுவனை சடலமாக மீட்டுள்ளனர். தகவலிருந்து வந்த போலீசார் சிறுவனின் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடல் வழியாக தீவிரவாதிகள் ஊடுருவலை தடுக்கும் வகையில் கன்னியாகுமரி கடல் பகுதியில் சி விஜில் பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவளம், சின்னமுட்டம் உள்ளிட்ட 48 மீனவ கிராமங்களை ஒட்டிய கடல் பகுதியில் அதிநவீன ரோந்து படகுகள், தொலைநோக்கு கருவிகளை கொண்டு கடலோர காவல் படை, மரைன் போலீசார் பாதுகாப்பு ஒத்திகையில் ஈடுபட்டனர். தொடர்ந்து சின்னமுட்டம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து அதிவிரைவு விசைப்படகுகளில் கடலுக்கு சென்று கண்காணிப்பு பணியிலும் ஈடுபட்டனர். அப்போது குமரிக்கடலில் செல்லும் படகுகளை வழிமறித்து சோதனை செய்த அதிகாரிகள் கடலில் சந்தேகப்படும்படி கப்பல்கள் அல்லது படகுகள் தென்பட்டால் கடலோர குழும போலீசாருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினர்.